தமிழக அரசியலில் பெண் ஆளுமையாக ஜொலித்த ஜெயலலிதாவின் அரசியல் பயணத்தை பார்க்கலாம். ஜெயலலிதா தமிழக அரசியல் வரலாற்றில் தவிர்க்க முடியாத மாபெரும் சக்தின்னு தான் சொல்லணும். 1948 பிப்ரவரி 24 கர்நாடக மாநிலம் மேலுக்கோட்டேவில் தமிழ் குடும்பத்தில் பிறந்தவங்க. 2 வயசுல தந்தை இறந்த விட தாயார் சந்தியா குடும்பத்தை காப்பாற்றும் சூழல்ல சென்னைக்கு வந்துட்டாங்க. அப்புறமா தாத்தா பாட்டி அரவணைப்புல வளர்ந்தவங்க 10 வயசுல சென்னை வந்தாங்க. சென்னை சர்ச் பார்க் பள்ளியில படிச்சவங்க படிப்பு விளையாட்டுல படுச்சுட்டியா இருந்தாங்க. 10ஆம் வகுப்புல மாநில அளவுல முதலிடம் பிடிச்சாங்க. 1961 ஸ்ரீ சைல மகாத்மே என்ற கன்னட படத்துல குழந்தை நட்சத்திரமா அறிமுகமானாங்க. பிறகு 1965 வெண்ணிற ஆடை திரைப்படம் மூலமா கதாநாயகியானவங்க திரைத்துறையில பல வெற்றிகளை பார்த்தாங்க. புத்தகங்களை படிச்சு தன்னோட அறிவை விசாலமாக்கினாங்க. அப்புறமா எம்ஜிஆரின் நட்புல 1982 அதிமுகல இணைஞ்சாங்க. 1984 மாநிலங்களவை எம்பியாக நாடாளுமன்றம் சென்ற ஜெயலலிதா பன்மொழி பேச்சு திறமையால அரசியலில் சிறப்பான இடம் பிடிச்சாங்க. மாநிலங்களவையில அவங்களுக்கு ஒதுக்கப்பட்ட இருக்கை எண் 185. இது மாநிலங்களவை எம்பியா அண்ணா அவர்கள் இருந்தபோது அமர்ந்த இருக்கை. 1984 எம்ஜிஆர் சிகிச்சைக்காக அமெரிக்கா செல்ல அப்போதைய சட்டப்பேரவை தேர்தல்ல சூறாவளி பிரச்சாரம் செஞ்சாங்க ஜெயலலிதா. அதிமுக அமோக வெற்றியை வசமாக்குச்சு. எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு அதிமுக பிளவுபட்டுச்சு. அப்போ ஒரு அணிக்கு தலைமை தாங்கிய ஜெயலலிதா 1989 சட்டப்பேரவை தேர்தல்ல எத்தனையோ விமர்சனங்கள் எதிர்ப்புகளை தாண்டி சட்டப்பேரவையில எதிர்க்கட்சி தலைவரானாங்க. தமிழகத்துல முதலாவது பெண் எதிர்க்கட்சி தலைவர் என்ற பெருமையை பெற்றாங்க. அதிமுக அணிகள் இணைந்து இரட்டை இலை சின்னம் மீண்டும் கிடைச்சது. 1991 சட்டப்பேரவை தேர்தல்ல காங்கிரஸோட கூட்டணி வச்சு ஜெயிச்சாங்க. தமிழகத்தோட முதலமைச்சரானாங்க. 43 வயசுல தமிழகத்தின் மிக இளம் வயது முதலமைச்சராக அரியணை ஏறினாங்க ஜெயலலிதா. முதலாவது ஆட்சியில எழுந்த மிக கடுமையான விமர்சனங்கள் புகார்களால 1996 சட்டப்பேரவை தேர்தல்ல அதிமுக படுதோல்வியை சந்திச்சது. பர்கூர் தொகுதியிலேயே ஜெயலலிதா தோற்று போனாங்க. அப்போ விமர்சனங்கள் தோல்வியால துவண்டு போகாம 1998 நாடாளுமன்ற தேர்தல்ல மதிமுக, பாமக, பாஜக கட்சிகளை அணிதிரட்டி 30 தொகுதிகளை ஜெயிச்சாங்க. அப்போ வாஜ்பாய் தலைமையில் அமைந்த அரசுக்கு ஆதரவை ஜெயலலிதா வாபஸ் பெற்றதால மத்தியில அந்த ஆட்சியே கவிழ்ந்துச்சு. அப்புறம் 1999 நாடாளுமன்ற தேர்தல்ல மீண்டும் பின்னடைவை சந்திச்சாங்க. ஆனா 2001 சட்டப்பேரவை தேர்தல்ல வலுவான கூட்டணி வச்சு ஆட்சியை பிடிச்சாங்க. அப்போதான் டான்சி நிலம் வழக்கு விவகாரத்தால ஜெயலலிதா பதவி விலக நேரிட்டுச்சு. பிறகு 2004 நாடாளுமன்ற தேர்தல், 2006 சட்டப்பேரவை தேர்தலில் தோல்வியை தழுவினாலும் 2011 சட்டப்பேரவை தேர்தலில் விஜயகாந்த் கூட்டணியில வெற்றியை வசமாக்குனாங்க. 2014 நாடாளுமன்ற தேர்தலில் 37 இடங்களை வென்று மக்களவையில 3வது பெரிய கட்சியா அதிமுகவை உயர்த்தினாங்க. அந்த தேர்தலில் மோதியா இல்ல இந்த லேடியான்னு பிரச்சார களத்தை பரபரக்க செஞ்சாங்க ஜெயலலிதா. சாதனைகளை தொடர்ந்து சோதனையும் துரத்த 2014 சொத்து வழக்குல ஜெயலலிதா சிறைக்கும் போனாங்க. சிறையிலிருந்து திரும்பி மீண்டும் முதலமைச்சரான ஜெயலலிதா 2016 சட்டப்பேரவை தேர்தலில் ஆட்சியை தக்க வச்சாங்க. எம்ஜிஆருக்கு பிறகு ஆளும் கட்சியே மீண்டும் ஆட்சியை பிடிச்ச வரலாற்று சாதனையை ஜெயலலிதா படைச்சாங்க. 2 தேர்தல்கள்ல தொடர் வெற்றியை பெற்ற சரித்திர நாயகி 2016 டிசம்பர்ல உலக வாழ்வில் இருந்து விடை பெற்றாங்க. 35 ஆண்டு கால அரசியல் பயணத்தில் வெற்றியின் சிகரத்தையும் தோல்வி கொடுத்த அதல பாதாளத்தையும் பார்த்த ஜெயலலிதா
தமிழக அரசியல் களத்துல ஆதிக்கம் செலுத்திய தலைவர்களில் ஒரே பெண் ஆளுமையா இருக்காங்க. 1,27,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advtthanditv@dttv.in.